உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம், எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகளில்லாத பாதுகாப்பான பணச்செலவுகள் இல்லாத மருத்துவம். எளிய மருந்துகளை இந்த நிகழ்ச்சியிலே நாம் ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சில எளிய மருத்துவ குறிப்புகளை நாம் தெரிந்து கொள்வோம். 18ஆம் நூற்றாண்டிலே இருந்த மருத்துவர் ஒருவர் கண்டுபிடித்த ஒரு நோயாக த பிரைட்ஸ் டிசீஸ் என்று ஆங்கிலத்திலே குறிப்பார்கள். த பிரைட்ஸ் என்கின்ற பெயரை பெற்றிருந்த மருத்துவர் சொன்ன ஒரு நோய் இது நெப்ரிட்டிஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுகிறது. சிறுநீரக பழுது, சிறுநீரக பலவீனம். இதனாலே சிறுநீரிலே அல்புமின் என்கின்ற சத்துவம் வெளியேறுவது, புரதச்சத்து வெளியேறுவது, சிறுநீரக பழுது ஏற்பட்டதினாலே ஹைப்பர் டென்ஷன் என்று சொல்லுகின்ற உயர் இரத்த அழுத்தம் அதிகரிப்பது, குறிப்பாக இந்த டயஸ்டாலிக் ஹைப்பர் டென்ஷன் என்று சொல்லுகின்ற கீழே போடுகின்ற எண்ணானது 80 முதல் 90 வரையிலே இருக்க வேண்டியது அதிகமாகின்ற பொழுது இந்த நெப்ரிட்டிஸ் என்பது ஒரு காரணமாக விளங்குகிறது. சிறுநீர் தாரையிலே எரிச்சல் ஏற்படுகிறது, சிறுநீர் தேக்கம் ஏற்பட்டு கை கால்களிலே வீக்கம் ஏற்படுகிறது. இப்படி சிறுநீரக பிரச்சனையினாலே ஹை பிபி என்று சொல்லக்கூடிய உயர் இரத்த அழுத்தம் ஏற்படுகிறது. வீக்கம் என்கின்ற எடிமா என்கின்ற நிலைக்கு நாம் ஆளாகின்றோம். இதற்கு கேரட் சாறு ஒரு அற்புதமான மருந்தாகிறது. பீட்டா கெரோட்டின் என்று சொல்லக்கூடிய வேதிப்பொருளை அது அதிகமாக உள்ளடக்கி இருக்கிறது. ஒரு ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல், ஆன்டி மைக்ரோபியல், ஒரு டயூரிட்டிக் என்கின்ற வகையிலே வீக்கம் கரைச்சியாக, வலியை தணிப்பவனாக, டயூரிட்டிக் என்கின்ற வகையிலே சிறுநீர் பெருக்கியாக விளங்குகிறது. அன்றாடம் ஒரு கப் கேரட் சாறு எடுத்து ஒரு தேக்கரண்டி தேன் சேர்த்து பருகி வருகின்ற நிலையிலே ஆரம்ப கால கட்டத்திலே ஏற்படுகின்ற சிறுநீர் பழுது, குறிப்பாக சிறுநீரோடு புரதம் கலந்து வெளியாவது, புரோட்டீனூரியா என்று சொல்லுவார்கள். இது உடல் பலவீனத்தை உண்டாக்கும். இது சிறுநீரக பழுதை ஆரம்ப காலகட்டத்திலே நமக்கு தெரிவிப்பதாக விளங்கும். அல்புமின் என்று சொல்லக்கூடிய சத்துவம் வெளியேறுவது, சிறுநீர் போவதிலே சிக்கல் ஏற்படுவது, இப்படிப்பட்ட நிலை வருகின்ற பொழுதே கேரட் சாறு தேன் சேர்த்து பருகுவதினாலே இந்த சிறுநீரக பழுதிலே இருந்து நாம் விடுதலை பெறக்கூடிய நிலையை அது கண்டிப்பாக உண்டாக்கும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அது மட்டுமல்லாமல் கேரட்டு ஒரு புற்று வாராமல் தடுக்கக்கூடிய ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற மருத்துவ குணத்தையும் பெற்றிருக்கிறது. தோலுக்கும் நல்ல பளபளப்பை தரக்கூடியதாக விளங்குகிறது என்பதையும் நாம் மறத்தல் ஆகாது. அன்பான நேயர்களே, இந்த பெப்டிக் அல்சர் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது குடல் புண், குன்மம் என்று மருத்துவ மொழியிலே சொல்லப்பெறுகின்ற ஒன்று. இதற்கு எரித்ரினா வேரிகேட்டா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுகின்ற முள் முருங்கை, கலியான முருங்கை என்று கூட அதை தமிழிலே சொல்லுவார்கள். இந்த முள் முருங்கை புண்களை ஆற்றக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. குறிப்பாக வயிற்றிலே ஏற்படுகின்ற அல்சர், குன்மம் என்று சொல்லக்கூடிய புண்களை ஆற்றுகிறது. வயிற்று வலியை குறைப்பதாக விளங்குகிறது. அது மட்டுமல்லாமல் இந்த முள் முருங்கை சளி, இருமலை போக்கி பசியை தூண்டக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது. உள்ளே இருக்கின்ற கிருமிகளை ஹெல்மின்டிக் என்கின்ற வகையிலே கிருமி நாசினியாக விளங்குகிறது. இந்த முள் முருங்கை நாம் அடிக்கடி தீநீராக பருகுகின்ற பொழுது வயிற்று புண்களை ஆற்றுகிறது, நுரையீரலிலே தேங்கியிருக்கின்ற சளியை கரைக்கிறது, சுவாச பாதையை சீர் செய்கிறது, வயிற்றிலே தேங்கி இருக்கின்ற கிருமிகளை போக்குகிறது என்பதை நாம் மறத்தல் ஆகாது. இந்த முள் முருங்கையை, கல்யாண முருங்கையை
அதை மாவோடு சேர்த்து அடையாகவும் சாப்பிடலாம். சீரகம், மிளகு, உப்பு சேர்த்து தீநீராகவும் பருகலாம். இரண்டும் நமக்கு நன்மை தருவதாக விளங்கும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, உடலிலே மந்தமான சூழ்நிலை ஏற்படுகின்ற பொழுது நம்மளுடைய நடவடிக்கைகளும் மிக மந்தமாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். உறுப்புகள் சுறுசுறுப்பாக இருக்கின்ற பொழுது உடலும் சுறுசுறுப்பாக இயங்குகிறது, மனதும் தெளிவாக சிந்திக்கிறது. இங்கே இந்த உறுப்புகளை பலப்படுத்துவதற்கு ஒரு மருத்துவத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். அதிலே ஓமம், டச்சிஸ்போமம் அம்மி என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது, அஜ்வைன் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது ஓமம். இந்த ஓமம் தனிப்பட்ட வகையிலேயே ஒரு தீநீராக நாம் பருகுகின்ற பொழுது வயிற்றுப்போக்கை வேறறுக்கக்கூடியதாக விளங்குகிறது. முன்பெல்லாம் ஓம வாட்டர் என்று சொல்லி 50-60 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு சாதாரண கடைகளிலே கூட ஒரு பாட்டிலில் அடைத்து விற்பது வழக்கம். வயிற்று பிரச்சனை எதுவாக இருந்தாலும், செரிமானம் ஆகவில்லை என்றாலும் சரி, வயிற்று கழிச்சலாக இருந்தாலும் சரி, சீத கழிச்சலாக இருந்தாலும் இந்த ஓம வாட்டரை வாங்கி கொடுப்பது வழக்கம். குழந்தைகளுக்கு கூட அதை கொடுத்து வளர்த்தார்கள். இந்த ஓமம் அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான மருந்தாகிறது. கேரம் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுகின்ற ஒன்று. இதனோடு நைஜெல்லா சட்டிவா என்று சொல்லக்கூடிய கருஞ்சீரகம், இந்த கருஞ்சீரகம் சீரகத்தை போலவே ஒரு கார்மினேட்டிவ் என்கின்ற அகட்டுவாயு அகற்றியாக விளங்குகிறது. பிளட் பியூரிஃபையர் என்கின்ற வகையிலே குருதியை சுத்திகரிக்கிறது. டயூரிட்டிக் என்கின்ற வகையிலே சிறுநீரை வெளித்தள்ளுகிறது. ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல், ஆன்டி மைக்ரோபியல், ஆன்டி ஹெல்மின்திக் என்கின்ற வகையிலே நுண்கிருமிகளை, நோய் கிருமிகளை, பூச்சிகளை வெளித்தள்ளக்கூடியதாக இந்த கருஞ்சீரகம் விளங்குகிறது. இதனோடு பெப்பர், மிளகு சேருகின்ற பொழுது ஒரு ஆன்டிடோட் என்கின்ற வகையிலே இது நோய் நீக்கியாக விளங்குகிறது, விஷமுறிப்பாக திகழ்கிறது. அதோடு கூட பல சத்துக்களை பெற்று இது டானிக் என்கின்ற வகையிலே நமக்கு பயன் தருகிறது. இதனோடு வசம்பு, அக்வரஸ் கேலமஸ் என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது, வசம்பை பிள்ளை வளர்ப்பான் என்று சொல்லுவார்கள். தமிழ் மொழியிலே இது குழந்தைகளுடைய பல்வேறு நோய்களை போக்கக்கூடியதாக, குறிப்பாக பல் முளைக்கின்ற பொழுது ஏற்படுகின்ற வயிற்று கோளாறுகளை போக்குகிறது, குழந்தைகளுடைய வயிற்று வாயுவை போக்குகிறது, மந்த நிலையை போக்கி அவர்களுக்கு சுறுசுறுப்பை தரக்கூடியதாக திகழ்கிறது. இதனோடு பெட்டல் லீஃப் என்று சொல்லக்கூடிய வெற்றிலை, எல்லாவற்றுக்கும் மேலாக, மருந்துகளுக்கு மேலாக வெற்றியை தரக்கூடிய இலை வெற்றிலை. இது காரமுடையது என்பதனாலே பசியை தூண்டக்கூடியது, ருசியை தரக்கூடியது, சளியை கரைக்கக்கூடியது, குருதி ஓட்டத்தை சீர் செய்யக்கூடியது, புண்களை ஆற்றக்கூடியது, வலியை இது தணிக்கக்கூடியது என்கின்ற நிலையிலே வெற்றிலை வேலை செய்கிறது. இந்த வெற்றிலை, கருஞ்சீரகம், ஓமம் இவை சேர்ந்து எப்படி மருந்தாகிறது என்று செயல்முறையிலே பார்ப்போம், வாருங்கள். நேயர்களே, நாம இன்னைக்கு வெற்றிலை மற்றும் வசம்பை பயன்படுத்தி வயிற்றில் உண்டாகக்கூடிய மந்த நிலை, உணவு சரியாமை, அதனால் ஏற்படக்கூடிய கழிச்சல், சீத கழிச்சல் போன்ற பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய ஒரு மருந்து தயார் பண்ணலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: வெற்றிலை, வசம்பு சுட்ட கறி, கருஞ்சீரகம், ஓமம், மிளகு. இந்த மருந்து நம்ம தயார் பண்ணுறதுக்கு முன்னாடி 4 பொருட்களை நம்ம வறுத்து கறியாக்கி சாம்பல் ஆக்கிக்கணும். வசம்பு இந்த மாதிரி நம்ம நெருப்பில் காமிச்சோம்னா நல்லா கறி ஆகிடும். இந்த கறியை நம்ம தூள் பண்ணி எடுத்துக்கலாம். அதே போல் மிளகு, ஓமம் இவை இரண்டையும் நல்லா வறுத்துடணும். மண்சட்டியில் போட்டு வறுத்தோம்னா நல்லா கருகி வரும். அதோடு சேர்த்து
வெற்றிலையும் காம்பை நீக்கிட்டு சின்ன சின்ன பீசஸாக வெற்றிலையை போட்டு அதையும் நல்லா வறுத்து எல்லாத்தையும் சேர்த்து கறியாக்கி இந்த மாதிரி சாம்பல் எடுத்து வச்சுருக்கோம். இந்த சாம்பல் முதல்லயே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். அது மண்சட்டியில் தான் நம்ம செய்யணும். கருஞ்சீரகம் மட்டும் நம்ம தனியாக வச்சுருக்கோம். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தை நல்லா சூடு பண்ணிவிட்டு பாத்திரம் சூடானதும் ஒரு 1/4 தேக்கரண்டி அளவு கருஞ்சீரகம் சேர்க்க போகிறோம். இந்த கருஞ்சீரகம் சூடானதும் வெடிக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி கருஞ்சீரகத்தை வெடிக்க விடணும். கருஞ்சீரகம் நல்லா வெடிச்சதும் நம்ம அதோட நீர் விட்டுக்கலாம். இந்த நீரோட நம்ம ஏற்கனவே தயார் பண்ணி வச்சிருக்க இந்த சாம்பல் சேர்க்கணும். இதுல வெற்றிலை, வசம்பு, ஓமம், மிளகு சேர்ந்த சாம்பல் இருக்கு. இது ஒரு 500 மில்லிகிராம் அளவுக்கு இந்த வெடிக்க வச்சு கருஞ்சீரகம் சேர்த்து கொதிக்க வச்சுட்டு இருக்கோம். அந்த தண்ணியில சேர்த்துக்கணும். சேர்த்து இதையும் சேர்த்து கொதிக்க வச்சிடணும். கொதிக்க வச்சுட்டு இந்த கஷாயத்தை நம்ம வடிகட்டி குடிச்சோம்னா நமக்கு மந்த நிலை, உணவு சரியா செரிமானம் ஆகாது. நம்ம கொஞ்சம் சாப்பாடு சாப்பிட்டோம்னாலே நிறைய நேரம் நமக்கு வயிறு ஃபுல்லா இருக்க மாதிரியே இருக்கும், பசி எடுக்காது. அதே மாதிரி அது நல்லா ஜீரணமாகி ஒழுங்கா மோஷனா போகாது. வெளியில வயிறு பொறுமல் ஏற்படும். வயிறு எப்பவுமே டைட்டா இருக்கிற மாதிரி இருக்கும். வயிற்றுல அதிகப்படியான காற்றோட்டம் இருக்கும். அதே போல மலமும் நமக்கு காலையில ப்ராப்பரா வெளியேறாம அடிக்கடி கொஞ்சம் கொஞ்சமா மலம் போற மாதிரி இருக்கும். அதிகப்படியான கெட்ட வாடையோட மலம் கழியும் போது மாந்தத்தினால சில நேரங்கள் அப்படி ஆகும். மாந்தத்தினால கழிச்சலும் உண்டாகும். உணவு சரியா செரிமானம் ஆகாம அப்படியே கழிச்சலா போறது. இந்த கஷாயம் இப்போ தயாராயிடுச்சு. வெற்றிலை, வசம்பு, கருஞ்சீரகம், ஓமம், மிளகு சேர்ந்த இந்த குடிநீர் 30 ml அளவுக்கு காலை மாலைன்னு 2 வேளையும் உணவுக்கு பின் சாப்பிட்டுட்டு வரும்பொழுது மாந்தத்தினால் ஏற்படக்கூடிய கழிச்சலை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்தாவும், உணவு சரியாமையை போக்கக்கூடிய மருந்தாவும், ஜீரணத்தை தூண்டக்கூடிய மருந்தாவும் இது செயல்படும். அன்பான நேயர்களே, மந்தம் என்று சொல்லுவது த ஸ்லோனஸ் என்ற ஆங்கிலத்திலே சொல்லலாம். மெதுவாக என்கின்ற பொருளிலே இந்த மந்தம் என்பதை நாம் சொல்லுகின்றோம். உடலினுடைய மந்த நிலை, அதாவது நம்முடைய உடலுடைய செயல்பாடுகளிலே ஏற்படுகின்ற மந்த நிலை உடலினுடைய மந்த நிலையை குறிக்கிறது. உள் உறுப்புகளுடைய மந்த நிலை மாந்தம் என்ற மருவிய வார்த்தையினாலே சொல்லப்பெறுகிறது. மருத்துவ பாஷையிலே மாந்தம் என்று சொல்லுகின்ற பொழுது நிதானமான போக்கு, உள்ளுறுப்புகளுடைய நிதானமான போக்கு. இதனாலே சுவாச பாதையிலே சிக்கல்கள் ஏற்படும், குருதி ஓட்டத்திலே சிக்கல்கள் ஏற்படும், செரிமான சீர்கேடுகள் ஏற்படும், கழிவு உறுப்புகளிலே பிரச்சனைகள் ஏற்படும். இவை அத்துணைக்கும் பலம் தரக்கூடிய ஒன்றாக, நலம் தரக்கூடிய ஒன்றாக, விரைவாக வேலை செய்யக்கூடிய ஒன்றாக நாம் இன்றைக்கு மருத்துவத்தை பார்த்திருக்கின்றோம். இதிலே வசம்பு நெர்வைன் டானிக் என்று சொல்லக்கூடிய வகையிலே அது நரம்பு மண்டலங்களுக்கு பலம் தரக்கூடியதாக விளங்குகிறது. கார்மினேட்டிவ் என்கின்ற வகையிலே அகட்டுவாய்வு அகற்றியாக இருந்து வாயுவை வெளித்தள்ளுகிறது. கிருமி நாசினியாக இருந்து பாக்டீரியாஸ், வைரஸ் என்று சொல்லக்கூடிய நுண்கிருமிகளை போக்கக்கூடியதாக வசம்பு விளங்குகிறது. மூளை நரம்புகளுக்கு பலம் தந்து தெளிவான சிந்தனைக்கு வழி செய்கிறது. இதனோடு மிளகு சேர்க்கின்ற பொழுது ஒரு ஸ்டிமுலட் என்கின்ற வகையிலே தூண்டச் செய்யக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. நச்சு போக்கியாகவும் இது விளங்குகிறது. இதனோடு கருஞ்சீரகம் சேர்கின்ற பொழுது கார்மினேட்டிவ் என்கின்ற வகையிலேயும் கிருமி நாசினியாகவும் சிறுநீர் பெருக்கியாகவும் திகழ்கிறது. இதனோடு ஓமம் என்று சேர்க்கின்ற பொழுது அகட்டுவாயு அகற்றியாகவும் தூண்டுதல் செய்யக்கூடிய ஒன்றாகவும் ஸ்டிமுலட் என்கின்ற நிலையிலேயும் கிருமி நாசினியாகவும் வயிற்று வலி, தலைவலி, உடல் வலி இவற்றையெல்லாம் போக்கி காய்ச்சலை தணிக்கக்கூடியதாகவும் விளங்குகிறது. இதனோடு வெற்றிலை சேர்கின்ற பொழுது இதற்கு ஒத்த மருந்தாக பயன் தந்து நுரையீரல் பிரச்சனைகள், இதய பிரச்சனைகள்,
செரிமான சீர்கேடுகள் இவற்றையெல்லாம் போக்குகின்ற ஒன்றாக விளங்குகிறது. இந்த வகையிலே இங்கே வசம்பு, வெற்றிலை, ஓமம், கருஞ்சீரகம் இவை அத்துணையும் சேர்த்து ஒரு பானமாக நாம் வைத்திருக்கின்றோம். இதை அன்றாடம் 2 வேளை பருகு வருகின்ற நிலையிலே பெரியவர்களாக இருந்தாலும் சரி, அளவோடு குழந்தைகளுக்கு தருகின்ற பொழுது குழந்தைகளாக இருந்தாலும் சரி, அவருடைய வயிற்று கோளாறுகள், சுவாச பாதையில் இருக்கின்ற சிக்கல்கள் இவற்றையெல்லாம் போக்கி ஆரோக்கியத்தை அதிகப்படுத்தும் என்பதை நாம் மறத்தல் ஆகாது. அன்பான நேயர்களே, வெற்றிலை, வசம்பு, கருஞ்சீரகம், ஓமம், மிளகு எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இது போல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.